சிறப்பு திட்டங்களை பட்டியல் போட முடியுமா என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், தமிழ்நாட்டுக்கு வரும்போது பிரதமர் மோடி என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழ்நாட்டுக்கு பாஜக ஆட்சி செய்த சிறப்பு திட்டங்களின் பட்டியலை ஃபைல் போட்டு எடுத்து வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு சிறப்பு திட்டங்கள் என்றால் என்னவென்றே தெரியாது என விமர்சித்துள்ளது. இந்திய அரசு செலவு செய்த திட்டச் செலவில் 11 விழுக்காட்டை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தது. மிக முக்கியமான 69 திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியது. 2000 ஆண்டு இலக்கிய பெருமை கொண்ட தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை அமைத்தது. கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 56,664 கோடியே 21 லட்சம் ரூபாய் செலவில் திட்டப்பணிகள் செய்யப்பட்டது. ஒரகடத்தில் 470 கோடி ரூபாய் முதலீட்டில் தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைத்தது. 1553 கோடி ரூபாய் செலவில் சேலம் உருக்காலை சர்வதேச அளவுக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருக்காலை உருவாக்கம். தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம், 120 கோடி ரூபாய் செலவில் சேலம் அரசினர் மோகன் குமாரமங்கல மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மேம்பாடு. 1650 கோடி ரூபாய் செலவில் சென்னை துறைமுகம் மதுரவாயல் இடையே பறக்கும் சாலைக்கான துவக்கம். 2427 கோடி ரூபாய் செலவில் சேது சமுத்திர திட்டப்பணிகள் தொடக்கம். நெசவு தொழிலுக்கு இருந்த சென்வாட் வரி நீக்கம். 908 கோடி ரூபாய் செலவில் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். அடக்குமுறை பொட்டா சட்டம் ரத்து செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள மீட்டர் கேஜ் ரயில் பாதைகள் அனைத்தும் அகல ரயில் பாதைகளாக மாற்றிட அனுமதி. 1828 கோடி ரூபாய் செலவில் 90 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டுவதற்கு அனுமதி. சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். திருச்சி, கோவை, மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம். சென்னைக்கு அருகில் பன்னாட்டு தரம் வாய்ந்த கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம். திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம். கிண்டி, கத்திப்பாரா, கோயம்பேடு, பாடி போன்ற இடங்களில் உள்ள மிகப்பெரிய மேம்பாலங்கள். துறைமுக விரிவாக்க பணிகள். சரக்கு பெட்டக முனையங்கள். நீர்வழி போக்குவரத்து வசதிகள். கரூர், ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய 3 இடங்களில் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா ஆகியவை ஒன்றிய அரசின் கூட்டணியில் இடம்பெற்று தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வந்த திட்டங்களை அடுக்கியுள்ள முரசொலி நாளேடு, அப்படி சிறப்பு திட்டங்கள் இருந்தால் அதனை பிரதமர் மோடி சொல்லியிருக்க வேண்டும். இல்லை, அதனால் சொல்லவில்லை என்று சாடியுள்ளது. மதுரையில் பிரம்மாண்டமான எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி கொடுத்திருந்தால் சொல்லலாம். அதை கட்டவில்லை. ஓசூருக்கு விமான நிலைய அனுமதி கொடுத்திருந்தால் சொல்லலாம். அந்த அனுமதி தரவில்லை. மதுரைக்கு மெட்ரோ ரயில் விட அனுமதித்திருந்தால் சொல்லலாம். அந்த அனுமதியும் தரவில்லை. கோவைக்கு மெட்ரோ ரயில் விட அனுமதித்திருந்தால் சொல்லலாம். அந்த அனுமதியும் தரவில்லை. மோடியின் கைவசம் சொல்வதற்கு ஏதுமில்லை. அதனால் அவரால் சொல்ல முடியவில்லை என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. தமிழ் செம்மொழியானது. செம்மொழி உயராய்வு நிறுவனம் அமைக்கப்பட்டது. காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. காவிரி கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. மாநில முதலமைச்சர்கள் விடுதலை நாளான ஆகஸ்ட் 15 கோட்டையில் தேசிய குடியேற்றும் உரிமையை பெற்றுத் தந்தார். VP சிங் தலைமையில் நடந்த தேசிய முன்னணி ஆட்சியின் போது முதலமைச்சர் கலைஞரின் வற்புறுத்தலால் மண்டல் கமிஷன் அறிக்கையை ஏற்று மத்திய அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது. சேது சமுத்திர திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்திய அமைதிப்படை திரும்ப பெறப்பட்டது. தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம் உருவாக்கப்பட்டது என்று அடுக்கிக் கொண்டே போகிறோம். அப்படி ஏதாவது அடுக்க முடியுமா பாஜக ஆட்சியில் இந்த 10 ஆண்டுகளாக என முரசொலி நாளேடு வினவியுள்ளது. இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, தமிழ் புறக்கணிப்பு, நீட் கொடுமை, 3 வேளாண் சட்டங்களின் மூலமாக விவசாயிகளின் வாழ்க்கை பறிப்பு, குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் மூலமாக சிறுபான்மையினருக்கு அச்சம், மாநில உரிமைகள் பறிப்பு, நிதி உதவிகள் மறுப்பு, GST நிதி மறுப்பு, பேரிடர் கால நிதி தர மறுப்பு, இவைதான் பாஜக கால வேதனைகள். இதனைத்தான் பட்டியல் போட முடியும் என விமர்சித்து தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.